நான் தான் அவங்க குபேந்திரன் மாண்புமிகு மனிதன் சேனலோடு பேசுகிறேன். நிஃப்டி இன்றைக்கி என்ன கண்டிஷன் போயிருக்கு அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி உலகம் என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா மார்க்கெட்டில் வர ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் உலக பொருளாதாரத்தையோ அல்லது உலக அரசியலையோ நிச்சயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ஈடுபடுறதுக்கான ஒரு சரியான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இந்த வருஷம் கடைசி வரைக்கும், அதாவது இந்த டிசம்பர் 30 வரைக்கும் அபுதாபிக்கு வரக்கூடிய எல்லா ஃப்ளைட்டையும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அது குட் நியூஸாக பேட் நியூஸான்னு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியாத ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவங்க அப்படி ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வந்துட்டு எந்த கப்பல் போனாலும் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்கணும்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறாரு. என்ன மாதிரியான அட்டாக் பண்ண போகிறாங்க, ஒருவேளை நியூக்ளியர் யூஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஏர் இந்தியா வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து போகிற ஃப்ளைட்டை வந்து மார்ச் 13 வரை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அது அடுத்த ஒரு மோசமான நெகட்டிவ் நியூஸ் வந்து நம்ம ஊரில் சிலிண்டரோட கேஸ் விலை ஏறி இருக்குது, பெட்ரோல் விலை ஏறல. பட் ரிட்டைலருக்கும் வீட்டுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டரோட விலை ஏற்றிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பேட் நியூஸ் தான். ஆக்சுவலாக உலக பொருளாதாரமும் உலக விஷயங்களும் நம்மளை பாதிக்காது நம்ம நினச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். பட் நம்ம வீட்டு அடுப்புங்கிற வரைக்கும் அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் நம்ம இனி உலக பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சிக்காமல் எனக்கு என்ன சூரியன் எந்த பக்கம் வச்சு எனக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஸோ குறைந்தபட்சம் நம்மளோட எதிர்ப்பையாவது காட்டணும். நமக்கு என்னன்னு நம்ம போயிட்டுருக்கிறதுனால தான் அமெரிக்காவோட ஆட்டம் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. இது உலகமெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சிந்திக்கணும். ட்ரம்ப்பு பண்ணுறது ரொம்ப அநியாயங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் யாரும் அதை கேள்வி கேட்க மாட்டுறாங்க. வந்து இது இப்படியே போணுச்சுன்னா வந்துட்டு கடந்த 10 நாளாக ஒரு ஈரான்கிற ஒரு நாட்டை வந்து அமெரிக்காவும், உலகத்தின் நம்பர் 1 வல்லரசு சொல்லக்கூடிய அமெரிக்காவும் அந்த மிகப்பெரிய ஆயுதங்களை வச்சுருக்கக்கூடிய இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இவங்களா சொல்லிக்கிறாங்க நாங்கள் ஈரான் அழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன தெரிய வருதுன்னா, அப்போது ஈரான் அதை அவங்க தைரியமாக இது வரைக்கும் அடிபணியாமல் எதுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இவங்களோட அதிகமான சப்போர்ட்டோ ஆயுதங்களோ கிடச்சிட்ருக்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீடிக்கும் போது கச்சா எண்ணெய் விலை இப்போ தற்காலிகத்துக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இந்த பிளேக்கு வந்து ரஷ்யா இது வரைக்கும் எந்த ஒரு ப்ளஸ்ஸும் சொல்லலை, நெகட்டிவ் சொல்லலை. ரஷ்யாவோட கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கூடுதல் விலை ஏறுறதா இறங்குறதாங்கிறது வந்து இப்போ ஜஸ்ட்டு அந்த G7 உள்ள நாடுகளில் உள்ள ஸ்டாக் அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க. அவங்களும் லாபத்தில் தான் சம்பாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த பணக்காரர்கள் வந்து லாபம் சம்பாதிக்கிறதையும் நோக்கமாக வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த குருடாயில் ஏறினதை இறக்குறேன்னு சொல்லிட்டு $55 வாங்கின குருடாயில் $90 விற்றுருக்குறாங்க G7 நாடுகள். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க அதை விற்றுருக்குறாங்க. ஏன்னா இதை விட அதிகமான விலைக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கம்மியான விலை கொடுக்குறதுக்கு எந்த நாடு முன் வரும்? சரியா? ஸோ அதனால் அமெரிக்கா இதில் கேம் ஆடுதா அல்லது ஐரோப்பாவையும் கைவிட போதான்னு தெரியல. வந்து அமெரிக்கா வந்து பொதுவாக ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி தெரியல. அவங்க இதுக்கான தண்டனை நிச்சயம் அனுபவிப்பாங்க. கர்மா பிரம்மான்னு சொல்கிறாங்க. அது என்ன நமக்கு தெரியாது. பட் அமெரிக்கா செய்கிறது ஒரு தேவையில்லாத வேலைங்கிறது தான் தெரியாது. ஒரு சின்ன இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்காக ஒரு பெரிய 4 மடங்கு 5 மடங்கு பெருசாக உள்ள மக்கள் தொகையிலையும் பரப்பளவையும் பெருசாக இருக்கிற ஒரு நாட்டை தேவையில்லாமல் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். வந்து இது எல்லாருக்குமே தெரியும். இதை பேச்சுவார்த்தை மூலிமா பேச்சு தான் முடிக்கணும் முடிஞ்சு ஒரு நாட்டை எந்த ஒரு செயலுக்கும் தீவிரவாதமோ சண்டையோ நிச்சயம் தீர்வாகாது. சண்டைங்கிறது மீண்டும் ஒரு சண்டைக்கான வழி வைக்கும் முடிஞ்சு சமாதானத்துக்கான வழியாக இல்லை. வந்து உலகம் சமாதானத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது அமெரிக்கர்கள் சண்டை நோக்கி போகிறாங்கன்னா இந்த 74 வயசு புறம்போக்கு ஏன் அப்படி நடந்துக்குன்னு தெரியல. வந்து எனக்கு வார்த்தையில் வன்மத்தை வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் வந்து கொஞ்சம் மரியாதை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 74 வயசு புறம்போக்கு செய்கிற வேலை வந்து பெரிய குழப்பமான வேலை இருக்குது. மீண்டும் மீண்டும் கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்கு. நாய் இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போக போகுது, இது மற்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்ருக்குது, இன்னும் 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி. வந்து ஸோ இந்த தவறான முன்னுரிதன் காரணமாக வந்து சில பணக்காரர்களின் பேராசையின் காரணமாக வந்து உலகம் வந்து ஒரு மோசமான இதை நோக்கி போயிட்டுருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாக வாழ்ந்த இந்த இடங்களில் ஒரு சீர்குலைச்சி சட்ட ஒழுங்கு மக்களை பாதுகாப்பை வச்சுறுத்தி இவங்க ஒரு ஆதாயத்துடன் நினைக்கிற இந்த அமெரிக்க முட்டாள்கள் நாய்களுக்கு யார் பாடம் பார்த்து போகிறாங்கன்னு தெரியல. வந்து அமெரிக்காவின் அழிம்ப அவர்களே வந்து தேடி போகிறாங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு நிச்சயம் இந்த இஸ்ரேலும் ஒரு காரணமாக இருக்கும். இன்றைக்கி
இஸ்ரேலை உலகம் ஃபுல்லும் ஏற்கனவே விரட்டி அடித்தாங்க, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பல பேர் வரலாறு படிச்சிருப்போம். குறிப்பாக ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் கொண்டான்னு சொல்லிட்டு வந்து இப்போது அவங்க அதை கொண்டது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு நியாயப்படுத்துகிற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஸோ எது சரியோ இவங்க உயிர் மாதிரி தான் மற்றவங்க உயிரி நினைக்கணும். வந்து ஒரு சக மனிதனை நேசிக்கணும்னு தான் கிறிஸ்டின் பைபிள் சொல்லுது. அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது ட்ரம்ப்பு. எந்த கிறிஸ்தவ நாட்டு மக்களும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து அடுத்தவங்களுக்கு கொன்று நாம நினைக்கிறாங்க. இதை இவங்க செய்கிறது வந்து பார்ஷியலாக வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு மத சண்டையாக தான் இருக்கும். இந்த ஒட்டுமொத்த உலகம்லாம் அதிகமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து இவங்க புண்படுத்தி கொள்வது, அதுவும் அவங்களுடைய இந்த ரம்ஜான் நாளில் வந்து போர் பண்ணுறது வந்து மொத்த தோட்டத்தில் அநியாயம். இதை எல்லாருமே எதுக்க முடிஞ்சு யாரும் எதுக்க முடியாமல் வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக தான் பங்குச்சந்தை இப்படி ஒரு மோசமான ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் கீழே கூட போகலாம். இந்த மாதிரியான சூழ்நிலை மாதிரி இப்படியே போயிட்டுருக்கும்போது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உலகம் ஒரு மோசமான ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. உலகத்திலேயே அதிகமான மக்களுக்கு எல்என்ஜி கேஸ் கொடுக்குற நாடு வந்து கத்தார். அவங்க இப்போ அந்த டோட்டலாக ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து. ஸோ பாக்கி எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தாலும் இதில் வந்துட்டு நம்ம அந்த எல்பிஜி கேஸை ஃபில் பண்ண முடியாது. ஸோ டாலரும் வந்து இந்த கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா குறைந்தபட்சம் அந்த வார் நிற்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்குது. தன் இன மக்களே சாகிறத அவங்க வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா அல்லது ஒரு சமாதானத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களாங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதை எப்படி பார்க்குறதுங்கன்னு தெரியல. இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அதன் பக்கம் தான் நம்ம நிற்கிற முடியும். நம்ம இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம வந்துட்டுருக்கிறோம். ஸோ இது ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த நேரத்தில் இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து லோக்கல் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் போக்குக்கு காரணம் வந்து அமெரிக்கா தான். இந்திய மோடியோ ரஷ்யாவோ கிடையாது. கண்டிக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக அமெரிக்காவை கண்டிக்கலாம். அதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு இந்தியாவில் இருக்கிற மோடியவோ மன்மோகன் சிங்கை பாராட்டுக்கிறது நேரம் இல்லை. அவங்கவுங்க சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்ட முடிவு அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வந்து. ஸோ இந்த முடிவை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறத பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் பங்குச்சந்தையில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே சதுரத்தை போட்டு முடிச்சிருக்கிறாங்க. பட் நாளைக்கு இதனுடைய எதிரொலி தெரியும். 22,000 போகுதா 25,000 போகுதான்னு சொல்லிட்டு ஆஸ் பர் மை ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 22,000 தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் அவங்க நிறுத்துவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆட்ட நாயகர்களும் வந்து ரொம்ப ஆட்டம் தாங்க முடியல. ஸோ இந்த ஆட்டத்தின் மத்தியில் இந்த உலகம் ஒரு மோசமான போக்கில் போயிட்டுருக்கு. ஸோ நாம் இப்போ நிஃப்டிக்குள்ளே வருவோம். சரிங்களா? இப்போது நம்ம 1 ஹவர் கேண்டில் நம்ம வச்சுருக்கிறோம். வந்து அவங்க வந்துட்டு இன்றைக்கி என்ன ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாருங்கள். ஜஸ்ட்டு இன்றைக்கி ஒரு 233 பாயிண்ட் வந்து க்ளோஸில் ஹையில் முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து சும்மா ஷார்ட் கவரின்னு சொல்கிறதா அல்லது இன்னையே அந்த செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே ஏற விடாமல் அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு குறைச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி உள்ள அழுத்தத்தின்படி ஒன்றும் பெருசாக மார்க்கெட்டுக்கு ப்ளஸ் நியூஸ் இல்லை. எக்ஸப்ட் இந்த பெட்ரோல் விஷயம் மட்டும்தான். பெட்ரோலும் வந்து ஏற்கனவே $65 இப்போ $90, $88 தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக குறையில. இன்னமும் வந்து அது அதிகமான விலையில் தான் இருக்குது. நாளைக்கே அந்த உலக தேவைகள் கொண்ட பெட்ரோல் முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் அடுத்த டிமாண்ட் வரும்போது அது வேலை இன்னும் கூட்டத்தான் வாய்ப்பு இருக்குது. மோடி செய்கிறது சரியாக தவறாக நம்மளால் முடிவு பண்ண முடியாது. ஆனால் ட்ரம்ப் செய்கிறது 100% தவறுங்கிறத எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் யாரும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் எப்படி போகணுங்கிறது வந்து இப்போதைக்கு அமெரிக்க முட்டாள்கள் கையில் தான் இருக்குது. அந்த முட்டாள்கள் எப்படி இந்த உலகத்தை நடத்துகிறாங்கன்னு தெரியல. வந்து உலகம் ஒரு அவங்க பகுதியில் அதை அமைதியை ஏற்படுத்திட்டு ஏசியாவில் வந்து ஒரு கழகத்தை ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. வந்து தன் நாட்டுக்குள்ளே அந்த மக்கள் வரதை தடுக்கணும், செவர் கட்டணும்னு சொன்ன அந்த புறம்போக்கு தான் 74 வயசு புறம்போக்கு தான் இந்த நாட்டில் வந்துட்டு அணுகுண்டு இருக்கிறத கண்டுபிடிக்கணும், யுரேனியம் சரி விட்டுறதை தடுக்கணும்னு சொல்லி இன்னும் சட்டம் பேசிகிட்ருக்கு. அந்த குரங்கு பரிமாறுற ஆப்பத்தை பரிமாறுற கதையாக பண்ணிகிட்ருக்கு. தன் பக்கத்து நாட்டில் இருக்க வெனிசுலாவில் உள்ள ஒரு சட்டத்தை மீறி அங்கே ஒரு சட்டத்தை அரங்கேற்றிட்டு கியூபாவில் வந்து அதாவது உலகமெல்லாம் முதலாளித்துவத்தை வந்து கொண்டு போகணுங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்குது. முதலாளித்துவம் கொண்டு போங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாருமே அமெரிக்கா மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். வந்து அமெரிக்கா மாதிரி எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த உலகம் தாங்கமான்னு யோசிச்சு பாருங்கள். வந்து அமெரிக்கா என்னோட கணிப்புப்படி அமெரிக்காவோட திட்டம் என்னென்னா வந்து ஈரான் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னா, ஏன்னா இது ஒரு லூஸ் இப்போ இருக்கிறது. இந்த 74 வயசு புறம்போக்கு என்ன பண்ணணும்னா அணுகுண்டு தூக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. மத்திய தரை கடையில் உள்ள பணக்காரர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து எஸ்கேப் வராங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸும் வேறு ஐரோப்பிய நாடுகளும் போகிற திட்டங்கள் பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. பிரான்ஸ் நாடுகள் நிறையா போர்க்கப்பல்கள் அனுப்பி வைக்குது. வேறு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள் போர்க்கப்பல்கள் அனுப்பி வைக்குது. இவங்க சமாதானம் பேசணும்னா வாய் வழியாக தான் பேசணும். ஆயுதத்தை கொண்டு வந்துட்டு சமாதானம் பேசுகிறது வந்து சரியாக இருக்காது. அது எந்த முட்டாளுக்கும் தெரியும். 74 வயசு புறம்போக்கு தெரியாதா?
ஸோ அது இந்த மத்திய கிழக்கில் ஆசியாவில் எப்போதுமே அவங்களுக்கு ஆசிய மக்களை வந்து ஒரு மூன்றாம் தர மக்களை தான் நடத்துவாங்க. 2ஆம் உலகப் போர்லேயே வந்து ஒரு அணுகுண்டை அவங்க ஜெர்மனியில் போடாமல் ஜப்பானில் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலக வரைபடத்திலே வந்து ஒரு புதிய மாற்றம் நடந்திருக்கும். 2ஆம் உலகப் போரில் அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா எப்போதுமே அவங்க வந்து நம்மளை கருத்த இனத்தவர்கள்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. ஸோ நாம் அமெரிக்கா பக்கம் ஒரு காலத்தில் நிற்கக்கூடாது. நம்ம முட்டாள்கள் அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறதுக்காகவும் பேராசை பிடிச்ச நாய்களாகவும் அந்த அமெரிக்கர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க உலக அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், மற்றவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது வந்து எந்த மனநிலை? இது ஒரு அடிப்படை முட்டாள்தனமான ஒரு விஷயம். வந்து உலகம் எதை போதிக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கானுங்க. வந்து அதுவும் இந்த புண்ணாக்கு புறம்போக்கு வந்ததுன்னா வந்து நாடு நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்தோம்னா இது அந்த ஏற்கனவே இருக்கிற ஜோ பைடனை விட மோசமாக இருக்குது. இதுக்கு அவரே தேவையில்லாங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்து நம்ம கருணாநிதிக்கு ஸ்டாலின் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒழிஞ்சு இந்த அமெரிக்காவோட அட்டகாசம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. வந்து உலக மக்கள் எல்லாருமே கொதிச்சு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டில் வாழ்ந்துருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வந்து இங்கே ஈரானால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் தான் இப்போ நடக்கிற சம்பவத்தால் தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அமெரிக்கா இங்கே வரலன்னா இந்த நாடு அமைதியாக தான் இருந்துச்சு. அமெரிக்கா கப்பலை கொண்டு வந்து நிறுத்திட்டு சண்டை போடுறாங்கிற ஒரு பேரில் இவன் இங்கே என்னத்தை பண்ண போகிறான்னு தெரியல. இந்த கம்நாட்டி இந்த உலகமே ஒரு மோசமான ஒரு பதட்டத்துலேயும் பயத்தில் இருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்டில் வந்து அமைதியாக இருந்த நாட்டில் உலகத்திலே சேர்ந்த பாதுகாப்பான நாடு சொன்ன துபாயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து இங்கே டூரிஸ்ட் மக்கள்லாம் இடமே இருந்துருக்கிறாங்க. ரொம்ப மோசமாக நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த அமெரிக்க மக்கள். இதை நோக்கம் நம்ம மார்க்கெட்லேயும் நம்ம தாளிக்குது. ஸோ நம்ம நிஃப்டிக்குள்ளே வருவோம். இப்போது அதை பாருங்கள். இது நிஃப்டியோட இன்னைக்கு உள்ள கேண்டில் வந்துட்டு ஆக்சுவலாக நான் சொன்னேன் வந்தீங்களா, இந்த ஒரே நாளுக்குள்ளே தான் வந்து அவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 233 பாயிண்ட் சொன்ன மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் டேவோட லோவை மேலே போகவே இல்லை. எங்கேருந்து இறங்குனாங்களோ அவங்க இன்னும் டே ஹையை வந்து அதையும் க்ளோஸ் பண்ணல. இன்னும் டே ஹைக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. 24,078ங்கிற இடத்த போயும் ஆனால் அவங்க க்ளோஸ் வச்சுக்கிறது வந்து 24,025 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டால் மேலே போக முடியல. மேலே கொண்டு போகணும்னா அதுக்கு ஃபர்தராக நிறைய பையர்ஸ் வேணும். இப்போது இந்த பையர்ஸ் இங்கே வரத்துக்கு பயப்படுறாங்க. காரணம் அமெரிக்கா பண்ணக்கூடிய அந்த அட்டகாசத்தால் தான். ஸோ பெட்ரோல் விலையும் ஏறி போகிறதுனாலையும் இங்கே யாரும் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பயப்படுறாங்க. இதன் போக்கு இப்படியே போணுச்சுன்னா இந்தியா மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வரும். அந்த கரெக்ஷன் தான் எப்படி சொல்லியிருக்கேன் நான் 22,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து தெளிவான பிரகாசமாக தெரிகிறது. ஏன்னா இவங்க பண்ணுற அநியாயம் அப்படி இருக்குது. ஸோ இந்த அநியாயத்தின் அக்கிரமங்கள் எப்போ முடியுமோ அது வரைக்கும் இந்த 21,600ங்கிறது வந்து மார்க்கெட் வந்துட்டு வரத்துக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்குங்க. லாங் டைமில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு நிச்சயம் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போதுமே சந்தை இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பணத்தை நீங்கள் போடும்போது நீங்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி அவங்க பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நிஃப்டி 50லையோ அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையோ பேங்க் இண்டெக்ஸ்லையோ எஸ்ஐபி முறையில் நீங்கள் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி சம்பாதிக்கிறது தான் டெய்லி 1000ங்கிறது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்றைக்கும் பல நண்பர்கள் தகவல் கொடுத்துருந்தாங்க. எனக்கு 1000 சம்பாதிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கான வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. ஈஸியாக கிடச்சிது. காலையில் ஒரு வாய்ப்பு, மாலையில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. காலையில் ஒரு வாய்ப்பில் நம்ம 1000 எடுத்துக்கலாம், மாலையில் ஒரு வாய்ப்பில் ஒரு 1000 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லாட் பண்ணும்போது நமக்கு 1000 கிடைக்குது. நம்ம எப்போதுமே கன்சிஸ்டன்சியாக தினமும் 1000 கொண்டு போனோம்னா ஒரு ஓவரால் இயர் நமக்கு நல்லா சம்பாதிக்க முடியுங்கிறது தான் நம்ம நோக்கம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தா நமக்கு தெரிய வரும். நம்ம 5 மினிட்ஸில் வச்சு போக்கும் பாருங்கள். காலையில் அந்த மார்க்கெட் கீழே தான் விழுந்துருச்சு. காலையில் கீழே விடுற மாதிரி ஒரு இறக்கத்தை கொடுத்தான். இந்த இறக்கத்தை கொடுத்துட்டு நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி படி இந்த இடத்துல வரும்போது நீங்கள் சி என்ட்ரு இருக்கணும். அதுதான் நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எப்படி என்ட்ரு ஆகணும்னு சொல்லிட்டு. இங்கே சி கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு கீழே 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லுமே கால் சேல் தான் இருப்பீங்க. ஆனால் இந்த பியிலையும் பியில் இங்கே ஒரு பி எடுத்துகிட்டு இந்த இதில் வந்துட்டு நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப இங்கே ஒரு சி எடுத்துகிட்டு இந்த சி இங்கே எக்ஸிட் ஆகிருக்க முடியும். சரிங்களா? அதை பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நம்ம சில செட்டிங்ஸை மாற்றி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பை செல் கால் ஆப்ஷன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி நம்ம தினம் 1000ங்கிறது கன்சிஸ்டன்ட் சம்பாதிக்கிறோம். ஒரே நாள் 5000 சம்பாதிக்கிறேன், 10,000 சம்பாதிக்கிறேன்னா பரவாயில்ல. அப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தணும்னா அதுக்கிட்ட கொஞ்சம் பயிற்சியும் உங்களுக்கு மனதத்துவ ரீதியாக நீங்கள் சைக்காலஜி இப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது பண்ண முடியும்.
அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிப்பீங்க, 4 நாள் தோற்றுடுவீங்க. ஸோ உங்கள் கேப்டன் மொத்தம் லாஸ் ஆகிடும். அப்புறம் மன வளர்ச்சி ஆகிட்டு மீண்டும் உங்களுக்கு மன வியாதியே வந்துடும். ஸோ அதனால் எப்போதுமே என்ன சொல்லுவோம்னா, தினம் 1000 2000ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால தான் இந்த ஒரு கோல், மை எய்ம் அண்ட் கோல் வந்து தினம் 1000ங்கிறது தான் வந்து. ஸோ பாருங்கள், அவங்க தெளிவாக அந்த நீங்கள் நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி எப்படி போயிருந்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி தான் அவங்க வந்து போயிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் இந்த எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஜாஸ்தி ஏறல கடைசி மூமெண்ட்டில். ஏன்னா மார்க்கெட்டில் இன்னமும் ஸ்டில் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இந்த அமெரிக்காவோட 74 வயசு புறம்போக்கு பண்ணுற வேலை பெரிய கொடுமையாக இருக்குது. அதை பண்ணிச்சு மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. நிறைய பேர் விற்கிறாங்க. இன்றைக்கும் எஃப்ஐ வந்து நிறைய விற்றுருக்காங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து அவங்க விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து முன்னாடி டிஸ்கவுண்ட்டில் கிடைச்ச அந்த குரூட் ஆயிலும் இப்போ இன்னும் டிஸ்கவுண்ட்டில் இந்தியாவுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்தியா வந்து செய்கிறத பார்த்தா ஏதோ டபுள் கேம் ஆடுற மாதிரி தெரியுது. இந்த டபுள் கேம் வந்து இந்தியாவுக்கு வேணால் தற்காலிகமாக வேணால் ஒரு இதை கொடுக்கலாம் முடிஞ்சு, நிரந்தரமாக இந்தியாவை வந்து ஒரு சைடில் கார்னர் பண்ணி விட்டுரும். இந்திய அரசாங்கம் தெளிவான முடிவு எடுக்கணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்டுக்கு அது நல்லது. இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் நமக்கு ஏற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஒரு நிபந்தனை விழிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு இஸ்ரேலோட சுதந்திர அதிகாரிகள் எழுதினீங்கன்னா நீங்கள் இந்த வழியாக கப்பல் போகலாங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்குது. இதெல்லாம் வந்து அதாவது அமெரிக்கா போன்ற வல்லரசை வந்து எதுக்கணும்னா ஈரானுக்கு அந்த வலு கிடையாது. அது தனி ஒருவனாக ஈரானால் செய்ய முடியாது. அவங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் நாடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கும். இது மீண்டும் பெரிய சண்டைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சொல்லுவோம். வந்து உலகமே சமாதானத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சண்டைக்கு போகிறதுங்கிறது சுத்த முட்டாள்தனமான ஒரு விஷயம். வந்து அதை நான் அறவே வெறுக்கிறேன். நினச்சிக்கேன் இந்த மாதிரி சண்டை போடணும்னு நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னா இஸ்ரேலரோட நிதன்யாகுங்கிற அந்த அறிவாளி தான். அந்த அறிவுஜீவி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு அந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டாலே உலக அமைதியாக இருக்குங்கிறது தான் இப்போ நீங்கள் கற்றுக்கிற பாடமாக இருக்கும். அதுக்கான வரலாறு நீங்கள் போய் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களை வந்து அடிக்கணும் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. அவங்களுக்கு மனிதனை நினைக்க மாட்டேங்கிறாங்க. வந்து அவங்க எந்த உலகத்தில் வாழாங்கன்னு நினைக்கிறது வந்து. ஆனால் வந்து பேசுகிறது அவங்க செய்கிறது பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். அந்த செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எண்ணமும் மற்ற விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த இஸ்ரேல் கூட வந்து இந்தியா கைகோத்து நின்றுட்டு இருக்குது. இது எந்த அழிவு பாதை நோக்கி போக போகுதுன்னு தெரியல. வந்து எனவே நம்ம அதை விட்டுருவோம். லெட்ஸ் கம் டு த நிப்டி அகைன். ஸோ இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி லாபம் கிடச்சிருக்கும். நாளைக்கு மார்க்கெட் எங்கே போகுங்கிறத நாம் ஒரு சின்ன ஸ்கெட்சி போட்டு நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஸோ பாருங்கள், நாளைக்கு காலையில் எங்கே ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நிஃப்டி பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் அவங்க ரீடெஸ்ட் எடுக்கிற அங்கே தான் இருக்கும். இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான், அதாவது இப்போ மேலே போய் நிற்கிறாங்க இல்லையா, இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கேன், கீழே வந்துட்டு மேலே போய்ட்டு இப்படி இருந்தாங்கன்னா கீழே தான் வருவாங்க. ஸோ பார்த்துங்க, ட்ரெண்டு இந்த ஒரு இதுக்குள்ளே நிற்கிது. பட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து நாட்டு இந்த சப்போர்ட் ஏற்கனவே அவங்களுக்கு வீக்லி சப்போர்ட்டில் போய் நிற்குது. சரிங்களா? இது வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே தான் அடிக்கிற சான்ஸ் இருக்குது. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ணும்போது மீண்டும் வந்து பிஇசியில் இல்லைங்க, ஏன்னா இந்த 23,697 தான் இப்போ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக சப்போர்ட் போகணும்னா 24,000 வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 23,697. ஸோ இந்த சப்போர்ட்டில் உடைக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்த சின்ன சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நிரந்தரமாக நிற்க முடியாது. அப்படி இவங்க வந்து அடித்து இறக்குனாங்கன்னா இந்த 1 ஹவரில் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். இந்த சப்போர்ட் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணணும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 21,200. இதுதான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. சரிங்களா? இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கோன்னா நிஃப்டி தான் கிராஷ்னு சொல்லுவோம். வந்து இது வரைக்கும் வந்து கரெக்ஷன்ஸ், இந்த மார்க்கெட்டு இது வரைக்கும் வந்துட்டு போச்சுன்னா இது இட்ஸ் எ கரெக்ஷன் சொல்லி. சரி, ஆஸ்பர் எக்ஸ்பர்ட்டோட இது கரெக்ஷன்ஸ் தான். கரெக்ஷன் பாயிண்ட் தான் இது வந்து கரெக்ஷன் பாயிண்ட். இதுக்கு கீழே வரும் பட்சத்தில் அது கிராஷ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிராஷ் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம். சரிங்களா? இதே லட்சணத்தில் இன்றைக்கி குரூடாயில் என்ன பண்ணுச்சுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், குரூடாயிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். குரூடாயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேருந்து ஏற ஆரம்பித்தாங்கன்னா இந்த பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட 6,000லேருந்து தொடங்கினவங்க 10,500 வரைக்கும் போனாங்க. இங்கேருந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த நம்ம ஃபிப்போட பாலிசி படி இது போயிட்டு அடுத்த 50% கரெக்ஷன் வந்துருச்சு. இங்கே 7,500 வந்துருச்சு. 10,500 6,000லேருந்து 4,500 போனவன் திரும்ப இப்போது 7,500 வந்து நிற்கிறாங்க. வந்து 7,500னா 7,300 வந்து நிற்கிறாங்க. 7,300ங்கிறது ஒரு கரெக்ஷன்ஸ் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்லேருந்து உடச்சி வைக்கல வரும்போது அவங்க அடுத்த டார்கெட்டு இந்த 6,000.
இந்த 6000 தான் கீழே வர முடியும். இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் ஃபர்தராக லோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்போதைய குளோப் சுச்சுவேஷன் படி அந்த 74 வயசு புறம்போக்கு பண்ணுற வேலையை பார்க்கும்போது இது நிச்சயம் கீழே குறையுமான்னு தெரியல. ஏன்னா உலக நாடுகள் யாருமே அவங்கள ஏற்று பேச மாட்டேங்கிறாங்க. வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்னமும் விலை ஏறுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வார் நடந்துகிட்டு தான் இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. ஐரோப்பிய நாடுகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான இறங்கி களத்தில் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ மீண்டும் 4 நாள் நெருங்க இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 119 இப்போது $80 வந்திருக்கு. ஒரு ஜஸ்ட் 1 or 2 டேஸில் 33% இது கணக்கு 33% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போது 110 119 80க்கு வந்திருக்கு. 80 கீழே இன்னும் இறங்கி போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இது வந்து தற்காலிகமானது தான். வந்து நிரந்தரமான முடிவை தேடி யாரும் போகலை. நம்ம ஃபிபனாசி படி நம்ம கீழே இறங்கி வந்துட்டான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா அல்லது கீழே வரதுக்கு சான்ஸ் பார்ப்போம். இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும் அதிகபட்சம். நீங்கள் கூட அதில் போனீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்குற மெத்தடை பற்றி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நீங்கள் கால் வரும்போது கால் போங்க, புட் வரும்போது புட் போங்க. எப்போதுமே வந்து ஒரே சைடில் இருக்காதீங்க. நீங்கள் நினைக்க பிரகாரம் தான் மார்க்கெட் ஒன்று நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட் தோற்றுருவீங்க. மார்க்கெட்டுங்கிறது வந்து மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி தான். வந்து அதில் வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிற நம்ம அதிகமாக போக்கணும்னா நீங்கள் ட்ரெண்ட் சைடில் ஃபாலோ வந்தால் தான் நீங்கள் வின்னிங் பண்ண முடியும். அதை எப்படி வின் பண்ணணும், சைக்காலஜிக்கல் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்கிறதுலாம் நான் வாராந்திர சண்டேயில் பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கினா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களை ஆட் பண்ணுறேன். நிச்சயம் நான் கொடுக்குற பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தினம் 1000ங்கிறது தான் என்னோடய கோல். வந்து நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க விருப்பப்படுறவங்க நீங்கள் வேறு இதில் போகலாம், தப்பு கிடையாது. நிறைய மக்கள் வந்து பல விதமான கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெய்ட் கோர்ஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று தப்புன்னு சொல்ல வரல. என்னோடய திட்டம் இந்த கோல் படி கன்சிஸ்டண்ட்டாக தினமும் 1000மோ 2000மோ உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்னால் அதை வழி பண்ணிக்க முடியும். அந்த நிச்சயம் உறுதியாக உங்களால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் பேப்பர் ட்ரெயின் பண்ணி கான்ஃபிடென்ட் இருக்கிறதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஸோ இந்த 5800 வந்து இப்போ டச் பண்ணாத பட்சத்தில் இந்த குரூட் ஆயில் வந்து இதுக்கு மேலே தான் நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவன் இந்த 2 பாயிண்டையும் உடச்சி கீழே வந்துட்டான், கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5800 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் குளோபல் சுச்சுவேஷன் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக அடுத்த மூமெண்ட் நமக்கு சொல்ல வரும். நான் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனையும் திட்டணும், குற்றப்படுத்தணும் என் நோக்கம் இல்லை. வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய சாதாரண மனுஷன் நானும் ஒருத்தன் தான். பட் சில நேரங்களில் நம்ம மனிதர்கள் இல்லையா, உணர்ச்சி வசப்படுறவங்க இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு உருவத்தை வைக்க பார்க்காதீங்க. வந்து அது என் மனசுலேருந்து இன்றைக்கி தப்பாக பேசுகிற அவங்கள வந்து நம்மளை நாளைக்கு நம்ம சரியாகவும் பேச முடியும். ஒரு காலத்தில் ட்ரம்ப் மேலே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப புகழும் பாராட்டும் அளவுக்கு நான் இருந்தேன். நான் அதே தான் நெதன்யாகு மேலே இருந்தேன். நான் அவங்க 2 பேரும் மனிதர்களை கொல்லும் போது எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை கொல்றதுக்கு உரிமை இல்லைங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஏன்னா அவங்க கும்பிட்ற சாமியவே அவங்க கேட்டு பாருங்கள். அவங்க சாமி வந்து அவங்களுக்கு கொல்லுங்கன்னு சொல்லிச்சுன்னா உன்னை அவன் தாக்காத வரையும் நீ அவங்களுக்கு தாக்கக்கூடாதுங்கிறது தான் சட்டம். நீ உன்னுடைய வசதிக்காகவும் உன்னுடைய பாதுகாப்பும் அடுத்தவங்க தாக்குறேன்னா ரஷ்யா உக்ரைனை தாக்குறதுல என்ன தவறு இருக்குது? இப்போ மற்றவர்கள்லாம் அப்படி தாக்க ஆரம்பிச்சா உலகம் தான் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம சமாதானம், சந்தோஷம், அன்பு, பாசம் அப்படிங்கிற ஒரு இதை அமைச்சிட்டு சண்டை போட்டுக்கிறது எந்த வகையில் நியாயமாக வர முடியும்? வந்து இது அமெரிக்காவுக்கு அறிவாளிகள்னு சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தி இப்போ யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சரியாக தப்பான்னு தெரிய வரும். எனவே நம்ம பொலிட்டிக்கல் உள்ள போகணும்னா ஸோ நிதானமாகவும் நீங்கள் இதாகவும் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இதை வேறு சிம்பிளாக ஒன்று நம்ம பார்க்குறதுக்கான எதுவுமே கிடையாது. நம்ம இதுக்குள்ளே வந்து போலிங்கர் பேண்டை வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம போலிங்கர் பேண்டை வைக்கிறோம் பாருங்கள். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து போலிங்கர் பேண்டோட பாட்டமுக்கு வந்துட்டாங்க. வந்து ஸோ நாளைக்கு என்ன பண்ணலான்னா இது இப்படியே கீழே தான் வரும், இது இங்கே தான் வரும், இது இங்கே தான் வரும், இதுக்குள்ளே தான் போகும். சரிங்களா? பிரேக் பண்ணிச்சுன்னா அது இங்கே தான் போகும். இப்படியே கீழே வந்துட்டு திரும்ப இப்படியே தான் போகும். இந்த ஒரு ட்ராக்லேயே போய்ட்டுருக்கும். திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி போகும். ஸோ அது வரைக்கும் தான், அது 5000 வரைக்கும் தான் வரும். இங்கே வந்துட்டு திரும்ப அதுக்கு ஃபைனலாக மேலே எடுத்துக்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வரும்போது குளோபல் சிச்சுவேஷனுக்கு பொறுத்து தான் நம்ம மாறும். ஸோ இந்த ஒரு ட்ரெண்டை கொடுத்துட்டான் போலிங்கர் பேண்ட் இந்த லைனில். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டுருப்பான், பார்த்துக்குங்க. ஸோ ட்ரெண்டு இப்படி போயிட்டுருக்கு. இந்த லைனுக்கு சென்ட்ரல் லைன் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணது வரைக்கும் ட்ரெண்டு டவுனில் தான் இருக்கும், பார்த்துக்குங்க. குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்டர் நிஃப்டி டைமுக்கு அப்புறம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நேரமும் உங்களுக்கு அதுக்கான பொருளாதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில் 9:30 நைட்டு 10-11 மணி வரையும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டியில் பிரகாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறது தான் என்னோட நோக்கம். நீங்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிச்ச வீடியோ பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.